ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சார், இந்த பெயரியல் ஜோதிடம் அப்படிங்கிறது நீங்க பாப்பீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. முதல்ல இந்த பெயரியல் ஜோதிடம் அப்படின்னா என்ன கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பெயரியல் ஜோதிடம் அப்படின்னா நிறைய குருமார்கள் சொல்லி கொடுத்ததுமா. அதுல பெயரியல் ஜோதிடத்துல மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னா திரு நெல்லை வசந்தன் ஐயா அவர்கள் தாம்மா. அவர் நிறைய போகிற போக்கில் அசால்ட்டாக சொல்லிட்டு போவார்மா. நிறைய விஷயங்கள் நடக்கும். அவருடைய ஆசீர்வாதம், என்னுடைய நிறைய குருமார்களுடைய ஆசீர்வாதம், அந்த பேரை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ண இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அப்படின்ற சில விஷயங்கள் நமக்கு புலப்படுமா. இந்த பேரில் இருந்தால் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இந்த பேருனா இந்த காம்பினேஷனில் தான் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற விஷயங்களை நம்ம சொல்லலாமா. ஓகே, ஸோ நான் இப்போ ஏதாவது ஒரு பேர் சொல்லலாமா? நீங்கள் சொல்லலாமா. குமார். குமார்னா குரு சம்பந்தப்பட்டது. குரு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. யார் ஜாதகத்தில் தான் குரு ஸ்ட்ராங்காக இருக்காரோ அவங்க பேர் குமார்னு வருமா. இந்த குமார்னு பேர் வச்சவன் இல்லை நந்தகுமார் இல்லை செல்வகுமார், இது மாதிரியான பெயர்கள் குமாரே வந்துட்டு அப்படின்னா இவெல்லாம் கன்னிங் ஃபிலோவாக இருப்பான். நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்குற மாதிரியே இருக்குமா. ஆனால் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டானுங்கம்மா. நீ சொல்கிறது தப்புன்னு எதிராளியை சொல்லிட்டு நேராக போய் பள்ளி என்ன பண்ணும், நல்லா கத்திட்டு தொட்டி பானையில் தான் விழும். அது மாதிரி நல்லா பேசிட்டு போய் சாக்கடையில் தான் விழுவாங்க இவங்கெல்லாம். இவளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம நல்லது சொன்னோம்னா நாம கெடுதல்களாக அவர் கண்ணுங்களுக்கு தெரியுவோம்மா. குமார் அப்படின்னு பேர் வந்துட்டால கன்னிங் ஃபெலோஸ். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பழகணும் அவங்க கூட. எப்போ காலம் வருவாங்கன்னு தெரியாது. சுபான்னு பேர் வந்துட்டா அது துலா ராசி விசாக நட்சத்திரம் உள்ள வந்துடும். இல்லைன்னா ஒரு சமயத்தில் மீன ராசி வருமா. மேக்சிமம் துலா ராசி தான் வரும். அந்த பேர் வைத்திருப்பவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதற்கு 5ஆம் இடம் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் 5ஆம் இடம் வந்துடும். இப்போ சுபான்னு பேர் வச்சிருக்காங்க, துலா ராசியில் இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ 5ல் கோச்சாரத்தில் சனி. அவருடைய கல்யாணம் ஆயிருந்தா அந்த சுபான்ற பெண்ணுக்கு ஒரு பெண் இருந்தால், திருமண வயதில் இருந்தால் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சுபான் பேர் வச்சாலே ஒரு சிரிப்பாக இருப்பாங்க. சுச்சுவேஷன் அறிஞ்சு பேச மாட்டாங்கம்மா. ஒரு இங்கிதம் தெரியாமல் பேசி கொண்டிருப்பார்கள். யாருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருக்காது. ஆனால் நல்ல பெண்மணியா இருப்பாங்கம்மா. வனிதா. வனிதா அப்படின்னாலே நீங்க ஒரு விஷயம் சொல்றேன். வனிதா, வசந்தா, வசந்தி, வனஜா, இந்த வால் ஆரம்பிக்கிற பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் வரும். அடமண்ட்டு கேரக்டரா இருப்பாங்கம்மா. சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க. தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்மா. அவர்கள் அதாவது நான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா வீட்டுக்காரர்களை படாத பாடுபடுத்தி எடுப்பாங்கம்மா. அவங்க சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. தவறு என்று சொன்னாலும் தான் சொல்வது தான் சரி என்று வாதிடக்கூடிய படித்த முட்டாள்கள். சம்பத் அப்படின்னு ஒரு பேர் அது மீனராசி ரேவதியில் வரும். இல்லைனா மீனராசி உத்திரட்டாதியில் வருமா. இல்லைன்னா கும்பத்தில் கூட வரும். அது புரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் வருமா. இந்த சம்பத்தின் பேர் வந்துட்டாலும் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா நல்ல மனிதர்களாக இருப்பார்கள். ஆனால் ஒரு சமயத்தில் வேலை விஷயங்களில் வரும்பொழுது யாராக இருந்தாலும் அவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். பணத்திலேயே குறியாக இருப்பாங்கம்மா. மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இயற்கையாகவே இருக்காது. இந்த சம்பத்து, அப்புறம் ஹரி, கிருஷ்ணா, இது மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கக்கூடாது. பணம் கொடுத்தீங்கன்னா திருப்பியே தரமாட்டான். இதுவே அவனுங்க கிட்ட இருந்து நீங்கள் 1 ரூபா வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களை துணைச்சி எடுத்து அந்த 1 ரூபா வாங்குற வரைக்கும் விட மாட்டாங்கம்மா. அது மாதிரியான ஆட்கள்மா அவங்களாம். சேகர் ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய கேரக்டர்மா. எதையுமே ஒரு பேர்டனாக எடுத்துக்க மாட்டாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க. அந்த சேகர் என்ற ஆட்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த அவங்களுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் லைஃப் லாங் லீட் பண்ணுவாங்கம்மா. மதுரை மீனாட்சியும் அவங்க தான் இருப்பாங்க. இவர் ஒப்புச்சப்பா. மீனாட்சினா சனி சம்பந்தப்பட்டது. சனி கிரகம் வலுத்து இருக்கும்.
அதனால தான் மீனாட்சி வந்து உச்சக்கட்ட கோவிலாக இருக்குமா. அது முதல் பிரகாரத்தில் சுதந்திரா தேவி கோவிலாக இருந்தது. இப்போது மீனாட்சி அம்மன் வந்து 3வது பிரகாரத்தில் இருக்கிறாங்க. மீனாட்சி அம்மனை வந்து தரிசனம் செய்கின்ற பொழுது இரவு 8:30 மணிக்கு மேலே மீனாட்சி அம்மனுக்கு ராகால பூஜை நடக்குமா. பள்ளியறை பூஜை. அந்த மூக்குத்தி மிகப்பெரிய ஜொலிக்கும். மீனாட்சின்னு பேர் வச்சாலே மிகப்பெரிய ஆளுமையாக இருப்பாங்க. ஒரு 60 வயதுக்கு பிறகு மீனாட்சின்னு பேர் வந்தால் அவர்களுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ் வரும் பெண்களாக இருந்தால். புருஷோத்தமன். புருஷோத்தமன் இது ஒரு காமெடியான பேருமா. இந்த புருஷோத்தமன் பேர் யார் யாருக்கெல்லாம் வருதோ அவெல்லாம் வந்து 1ஆம் நம்பர் திருட்டு பய ஃப்ராடு பயமா. நிச்சயமா நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு ஊர் தலைவராகவோ இல்லை உப தலைவராகவோ இருக்கிறாங்க அப்படின்னா நல்லதே செய்ய மாட்டாங்கம்மா. நல்ல எண்ணம் இருக்காது. நீங்கள் சாதாரணமாக கேட்டால் அவன் எப்போ நல்லது செய்கிறான் எப்போ கெடுதல் செய்கிறான்னே தெரியாதுமா. தான் வீட்டுக்கே கெடுதல் செய்வாங்கம்மா. தான் வாழ்ந்தா போதும், தான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் புருஷோத்தமன்னு பேர் வரவங்களேன். நீங்கள் வேணா ரிசர்ச் பண்ணி பார்த்துங்களேன். ஒரு ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், சார் நான் இதை பண்ண போகிறேன் சார் அப்படின்னு ஒரு புருஷோத்தமன்ற ஒரு நபர்கிட்ட நீங்கள் போய் சொல்லுங்களேன். நெகட்டிவாக சொல்லுவான், அது நடக்காது அப்படின்னு வாங்கம்மா. நீங்கள் வேணா ரிசர்ச் பண்ணி பாருங்க. அணு. அணு. அணு என்பது நல்ல பேருமா. அணு என்பது என்ன? பிரளயம். அப்போ அணுன்னு பேர் வச்சா தென்மேற்கு பாதிப்பு. அணுன்னு யாருக்குன்னா பேர் வருது அப்படின்னா அவங்க அப்பா அம்மா ப்ராப்ளமாக இருக்கும். இல்லைன்னா அணுன்னு பேர் வச்ச பொண்ணே வந்து புருஷன் கூட வாழாதுமா. அப்படியே வாழறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா அவங்களுடைய வீட்டுக்கார் வந்து வெளிநாட்டில் இருப்பார். இந்த அணுவுக்கு வந்து பையன் பிறந்துட்டான் அப்படின்னா அவன் வாழ்க்கை தப்பிச்சான். அவங்க வீட்டுக்காரர் எப்படி இருப்பார்னா ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இருப்பார்மா. இந்த அம்மா தான் ஆதிக்கம் செலுத்தும். தான் வீட்டுக்கார ஒரு ஹேண்ட்பேக்காக வச்சுக்கும் அணுன்னு பேர் வந்தால். அதுவே அணுவுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் வந்து கல்யாண ஸ்டேஜில் இருந்தால் அம்மா சொல் பேச்சை கேட்காது. அம்மா எப்படி வீட்டுக்கார சொல் பேச்சை கேட்கலையோ அப்புறம் எப்படி பொண்ணு அம்மா சொல் பேச்சை கேட்கும். லவ் மேரேஜ் ஷோர் ஷார்ட்டாக அந்த வீட்டில் நடக்கும். செல்வராஜ். செல்வராஜ். செல்வராஜின் பேர் வந்தால் நல்ல மனிதர்கள், ஊருக்கு உழைக்கக்கூடியவர்கள், தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்கம்மா. ஓப்பனாக சொல்லணும்னா அல்பத்தனமான புத்திகள்லாம் கொஞ்சம் இருக்கும். செல்வராஜின் பேர் வந்தால். சுப்பிரமணி. சுப்பிரமணி நல்ல பேர், மிகப்பெரிய ஆளுமை இருக்கும், ஷோராக லவ் பண்ணியிருப்பாங்க. லவ்வை கடந்து தான் வந்து மேரேஜ் நடந்திருக்கும். சுப்பிரமணின்னு பேர் வந்தா அவர்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்குமா அவங்க வீட்டில். செவ்வாய் கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்தால்தான் அந்த சுப்பிரமணின்ற பேர் உள்ள வரும். சீதாராமன். சீதாராமன். சீதாராமன் பேர் வச்சிருக்கவங்க யாராவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். உங்களால் ஒரு விஷயம் நடக்குதுன்னா உங்களை கடைசி வரைக்கும் விட மாட்டாங்கம்மா. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா உங்களை தூக்கி போட்டுருவாங்க. நன்றி கெட்ட மனிதர்கள். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மட்டமான மனிதர்கள் தான் இந்த சீதாராமன் பேர் வைக்கிறவங்களாம். அதுக்காக நீங்கள் கேட்கலாம், சார் சுவாமி பேர் சார் அப்படின்னு கேட்கலாம். அப்படிலாம் கிடையாது. அந்த கிரகங்கள் அந்த வேலையை செய்யும். அந்த மனிதர்கள் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனிதர்களாக இருப்பார்கள். தனலக்ஷ்மி. தனலக்ஷ்மி அப்படின்னு பேர் வந்துட்டா பொதுவாக லக்ஷ்மி, தேவி இது மாதிரியான பெயர்கள் வரக்கூடாதுமா. நல்ல பெயர் கிடையாது. அது வந்து பூராட நட்சத்திரம் தனுசு ராசியாக வந்துடும். இல்லைனா வந்து தனுசு ராசி மூலமாக வந்துடும். இந்த தனலக்ஷ்மின்னு பேர் வந்தால் ஷோராக அவங்க வந்து பூராட நட்சத்திரமாக இருந்தால் தனலக்ஷ்மின்னு பேர் வந்தால் அவங்க வீட்டில் சொல்லாமல் வேற ஒரு கேஸ்டில் வேற ஒரு மதத்தில் திருமணம் செய்து கொள்வார்கள். லாவண்யா. லாவண்யா அது ஒரு நல்ல பேரே கிடையாதுமா. என்னுடைய ரிசர்ச்சில் நான் பார்த்ததில் லாவண்யான்னு பேர் வந்தாலே அவங்களுடைய மேரேஜ் லைஃபே நல்லா இருக்க மாட்டேங்குதுமா. கஷ்டப்பட்டு தான் அவங்களுக்கு குழந்தை பிறப்பு, அந்த குழந்தையானது அவங்களுக்கு கிடைக்குது. கஷ்டப்பட்டு தான் அவங்க லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. ஒரு முன்னேற்றமே இல்லாத பெயர்மா இந்த லாவண்யா, லக்ஷ்மி, தேவி. என்னை பொறுத்த வரைக்கும் லாவண்யான்னு யாருக்காவது என்னுடைய இந்த பெண்களுக்கு பேர் இருந்தால், என் அக்கா தங்கைகளுக்கு பேர் இருந்தால் அந்த லாவண்யான்ற பேரை மாற்றிக்கோங்கம்மா. நான் அதுதான் ஒரு இதுவாக சொல்லுவேன். அதுக்கு பரிகாரமே கிடையாதுமா. கவிதா. கவிதான்னு பேர் வந்தால் ரொம்ப அடமன்ட்டு.
எப்படி அணு வந்து தான் வீட்டுக்கார ஒரு ஹேண்ட்பேக்காக யூஸ் பண்ணுவாங்களோ, கவிதான்றவங்க பர்ஸாக யூஸ் பண்ணுவாங்கம்மா. நீங்க பாருங்களேன், இந்த கவிதான்னு பேர் வச்சிருக்கவங்க எல்லாருமே மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரமா இருக்கும். மாமியார் கூடவே வாழ மாட்டாங்கம்மா. அது ஒரு அடமன்ட்டான கேரக்டர், சைக்கோ கேரக்டர் தான் கவிதான்னு பேர் வரும். அந்த கவிதா அப்படின்ற ஒரு 99% பெண்களை திருமணம் செய்து கொண்ட ஆண்கள் வந்து ஒரு தியாகிகள்னே சொல்லுவேன் நான். அவனுக்கு வேற தண்டனையே தேவையில்லைன்னு நான். அதுவே ஒரு பெரிய தண்டனை இல்லை. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள். தனுசு ராசி பூராட நட்சத்திரத்துல ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள். கடகராசி ஆயில்யம் 4ஆம் பாதத்துல ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள். கும்பராசியில பூரட்டாதியில ஒரு பொண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அதற்கப்புறம் வந்து துலா ராசியில விசாகத்துல ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள். கன்னி ராசியில உத்திரத்துல ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்படின்னா இதுங்கெல்லாம் வந்து இதுங்க கூட வாழறதே பெரிய விஷயம். அவனுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்கலாமா? ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது சார். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு இல்ல, நீங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுமா, அந்த ஆண்கள்லாம் ரொம்ப பாவம்மா. அதுக்காக நான் பெண்களையும் தவறா சொல்றதில்லை. ஏன்னா அவர்களுடைய பெயர் அந்த வேலையை செய்துவிடும். அதற்குண்டான வேலையை அந்த பெயர் செய்து விடுமா. நியூமராலஜி உண்மையா சார்னா நியூமராலஜி அவர்கள் பார்ப்பதற்கு உண்மை. பெயரியல் ஜோதிடம் உண்மையானா உங்க பெயரை கூப்பிட 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 அந்த பெயர் தான் வந்து பிரபஞ்சத்துக்கு அடிச்சு அந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குமா. இவ்வளவுதான் கான்செப்டுமா. இதுல எப்படியும் நீங்க ஒரு 70% நான் சொன்னது அவங்களுக்கு ஒத்து போகுமா. அந்த பெயரியல் ஜோதிடம் என்பது அது மிகப்பெரிய பிரபஞ்சத்தினுடைய கலை. இப்படியும் ஜோதிடம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உங்களுடைய பதில்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப தெளிவாகவும் நிறைய விஷயம் புதுசா கத்துக்கிட்டோம், புதுசா தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார்.